வணக்கம். குழந்தைகள் கல்வியில் மேம்பட ராசியின் அடிப்படையில் எந்த கிழமையில் எவ்வாறு வழிபட்டால் குழந்தைகள் கல்வியில் சிறப்பாக விளங்குவார்கள் என்று பார்க்கலாம். முதலில் மேச ராசி குழந்தைகள். வெள்ளிக்கிழமை தோறும் தொடர்ந்து லிங்க ரூபத்தில் இருக்கும் சிவபெருமானுக்கு சிவசோஸ்திரம் பாராயணம் செய்து வழிபட கல்வி மேம்படும். ஞாபக மறதியும் சிந்தனை சிதறல்களும் தவிர்க்கப்படும். நல்லா படிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். ரிஷப ராசிக்காரர்கள் புதன்கிழமை தோறும் நாக சுப்பிரமணியரை கந்த சஷ்டி கவசம் படித்து வழிபாடு செய்யவும் கல்வி வளம் பெருகும். மிதுன ராசிக்காரர்கள் திங்கட்கிழமை தோறும் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து சனி ஸ்தோத்திரம் பாராயணம் செய்து ஊனமுற்றவர்களுக்கு கோதுமையில் செய்த உணவை தானம் செய்யுங்கள். உங்கள் மனம் விளையாட்டை நோக்கியும் கேளிக்கைகளும் ஈடுபடாமல் படிப்பில் கவனம் செலுத்தும் சூழ்நிலை உருவாகும். கடகராசிக்காரர்கள் புதன்கிழமை தோறும் அருகம்புல் மாலை கொண்டு ஆற்றங்கரையிலோ அல்லது அரச மரத்தின் கீழ் உள்ள விநாயகருக்கு 7 குடம் நீரை அபிஷேகம் செய்து விநாயகர் அகவல் பாராயணம் செய்தால் உங்கள் துன்பங்கள் குறைந்து மனதிடம் அதிகரித்து கல்வியில் நாட்டம் உருவாகும். சிம்மராசிக்காரர்கள் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் சீரடி சாய்பாபாவை வழிபடுங்கள். விஷ்ணு சோஸ்திரம் பாராயணம் சொல்லுங்கள் அல்லது ஹயக்ரீவரை வழிபடுங்கள். உங்களுக்கு கல்வியில் உள்ள தடை விலகும். உங்களுக்கு குருவாகிய ஆசிரியருக்கு மஞ்சள் வஸ்திரம் வழங்கி அவர்களின் ஆசையை பெறுங்கள். கன்னிராசிக்காரர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்றும் லட்சுமி நாராயணரை வழிபடுங்கள். வறுமையில் கோரப்படியில் இருப்பவர்களுக்கு 4 கிலோ துவரம் பருப்பு தானமாக கொடுங்கள். உங்கள் சுகம் மேம்படும். முயற்சிகளுக்கான தடைகள் நீங்கி கல்வியை சிறப்பாக கற்பதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். துலாம் ராசிக்காரர்கள் வியாழன் கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை கொண்டக்கல்லை மாலை தொடுத்து வழிபாடு செய்யுங்கள். முடிந்தால் கொண்டக்கல்லை நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு விநியோகம் செய்து வாருங்கள். கல்வியின் ஏற்பட்ட தடை விலகும். விருச்சிக ராசிக்காரர்கள் வியாழந்தோறும் கணபதி சுப்பிரமணியரை வழிபாடு செய்யுங்கள். அவ்வாறான கோவில் இல்லாவிடில் கணபதியும் சுப்பிரமணியரையும் தனித்தனியாக நாட்டு சர்க்கரையால் செய்யப்பட்ட உணவை நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்யுங்கள். கல்வியில் தடை நீங்கி பொருளாதார தடையும் விலகி கல்வி கற்பதற்கு வழி ஏற்படும். தனுசு ராசிக்காரர்கள் சனிக்கிழமை ராகு காலத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை சிவபுராணம் பாராயணம் செய்து வழிபாடு செய்யுங்கள். சுவாமிக்கும் அம்பாளுக்கும் தயிர் சாதம் அல்லது லெமன் சாதம் நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு விநியோகம் செய்யுங்கள். கல்விக்கான முயற்சிகள் வெற்றி வாய்ப்பாக உங்களுக்கு மாறும். மகர ராசிக்காரர்கள் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அன்று சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து சனி சுஸ்திரம் பாராயணம் செய்து வழிபாட பொருளாதார தடைகள் விலகும். மேலும் மிகவும் வறுமையில் இருக்கும் 4 நபர்களுக்கு சாம்பார் சாதம் தானமாக வழங்குங்கள். கல்வி தொடர்பான முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும். கும்பராசிக்காரர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை அன்றும் கருமாரி அம்மனுக்கு புலி சாதம் நைவேத்தியம் செய்து மாரியம்மன் பாடல்களை பாராயணம் செய்து வழிபடுங்கள். முயற்சி யாவும் திருப்பு முனையாக அமையும். புலிசாதம் நைவேத்தியத்தை குறைந்தது 13 நபர்களுக்கு கொடுங்கள். மீன ராசிக்காரர்கள் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் அஷ்டலட்சுமி கோவில் வழிபாடு செய்யுங்கள். அஷ்டலட்சுமி சோஸ்திரம் பாராயணம் செய்யுங்கள். இனிப்பான பொருட்களை நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு விநியோகம் செய்யுங்கள். உங்களுக்கு கல்வி புதிய சிந்தனை ஏற்படும். புது உற்சாகம் பிறக்கும். நன்றி. ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.